கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ள கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 2024-2025 ஆண்டுக்கான சிறப்பு அறவை பருவமும் 2025-2026 ஆண்டுக்கான முதன்மை அறவை பருத்தியினையும் மாவட்ட ஆட்சியர் இன்று சிறப்பு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் முத்து மீனாட்சி, தலைமை கரும்பு அலுவலர் ராஜேஷ் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த குறுக்குப்பட்டி அருகே பொதுவழி சாலையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததால் அப்பகுதி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த பணியாளர்கள் சுமார் 40ற்கும் மேற்பட்டோர் இன்று காலை முதல் பணிக்கு செல்லாமல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஒப்பந்ததாரர் பணியாளர்களுக்கு உரிய நேரத்தில் சம்பளம் வழங்கப்படாததாலும் சம்பளத்தை உயர்த்தி தரக்கோரியும் அவர்களுக்கான உபகரணங்கள் வழங்காமல் பல லட்சம் ரூபாய்கள் பணியாளர்களின் பணத்தை கொள்ளையடிப்பதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அருந்ததியர் காலனி மக்கள் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடியிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அடிப்படை வசதிகளையும் செய்து தராத திமுக அரசை கண்டித்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் அவர்களுடன் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாய், தலையணை, கட்டில், அடுப்பு, சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்டவைகளுடன் குடியிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் ஆன்மீக குறியீடாக கருதப்படும் நுழைவாயிலை அகற்ற அதிமுக மற்றும் பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்திய கூட்டணி சார்பில் நுழைவாயிலை அகற்றி அண்ணா மற்றும் கலைஞர் பெயர்களை 2 நுழைவாயில்களாக அமைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கனரக வாகனங்களால் இந்த ஆட்சி சேதமடைந்து காணப்படும் நிலையில் விபத்துகள் ஏதும் ஏற்படும் முன் அகற்ற வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவி துர்காஸ்ரீ கோவாவில் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெற்ற சர்வதேச அளவிலான சதுரங்க போட்டியில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் என 3 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு ராஜபாளையத்தில் பாராட்டு விழா நடத்தப்பட்டு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சோமரா பழங்குடியினர் கிராமத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் பள்ளி குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக கூறி பழங்குடியின மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சாலை வசதி இல்லாததால் பள்ளி செல்லும் மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து செல்ல 108 ஆம்புலன்ஸ் வரவும் அரசு வீடு கட்ட கட்டுமான பொருட்களை ஏற்றி வர முடியாத நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வள்ளிப்பட்டு பகுதியில் சந்திரனுக்கு சொந்தமான வீட்டில் சட்டவிரோதமாக செம்மரக்கட்டை பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு வந்த தகவலை அடுத்து அங்கு திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வீட்டில் பல்வேறு அளவிலான 23 செம்மரக்கட்டைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பைக் டாக்ஸி சேவைகளை முற்றிலுமாக தடை செய்ய கோரி கோவை மாவட்ட ஆட்சியருக்கு கோவையின் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா வாடகை வாகன ஓட்டுநர்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் அனுமதியின்றி இயங்கும் ஓலா, ஊபர், ராபிடோ, ரெட் டாக்ஸி போன்ற நிறுவனங்கள் சட்ட விதிகளை மீறி இயங்கி வருவதாகவும் இதனால் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கிறது என்றும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். இன்னைக்கு ரேபிடோங்கிற ஒரு நிறுவனமும் சரி, பல தனியார் நிறுவனங்களும் சரி, பைக் டாக்ஸிங்கிற ஒரு நிறுவனத்தை கோயம்புத்தூர்ல இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வெறும் பைக் டாக்ஸி வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ஓட்டிட்டு இருக்காங்க நிறைய இளைஞர்கள். இது மிகவும் ஒரு தவறான, கண்டிக்கத்தக்க விஷயம். எங்களுடைய வாகனத்துக்கு எங்களோட பயணம் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு விபத்து ஏற்பட்டாலோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ்ங்கிற பாதுகாப்பு கொண்டு எல்லா பாதுகாப்பும் எங்களுடைய வாடகை வாகனத்துல இருக்கு. ஆனா இந்த பைக் டாக்ஸிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆர்சியும் கிடையாது, பர்மிட்டும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது. ஓட்ட வண்டி ஒரு வண்டி இருந்தா போதும், அதை யார் வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். அதை லாகின் பண்ணிட்டு பொதுமக்களை இன்னைக்கு வாடகைங்கிற ஒரு பயன்பாட்டில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் இன்னைக்கு எங்கள் கோயம்புத்தூர் ஓட்டுநர் சங்கம் சார்பாகவும் அனைத்து ஓட்டுநர் சார்பாகவும் நாங்க இங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த
செம்மாண்டப்பட்டி கிராமத்தில் செந்தில்குமார் என்பவர் 25 ஆண்டுகளாக குடிநீர் விநியோகிப்பாளராக பணியாற்றி வருகிறார். அந்த பகுதிக்கு வேறு ஒருவரை பணியில் அமர்த்துவதற்காக குடிநீர் திறந்துவிடும் மோட்டார் அறையை பூட்டி ஊராட்சி மன்ற செயலாளர் கதிர்வேல் சாவியை எடுத்து சென்று விட்டதாகவும், நன்றாக பணிபுரியும் செந்தில்குமாரை மாற்றக்கூடாது என கூறி காடையாம்பட்டி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். திருச்சி மாவட்டம் குமாரவயலூர் கிராமத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் நிலத்தில் வசித்து வரும் 11 குடும்பங்களை பார்க்கிங் வசதிக்கு இடம் வேண்டும் என கூறி அப்பகுதியில் இருந்து காலி செய்யுமாறு கோயில் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மேலும் தாங்கள் கோயில் முன்பு வியாபாரம் செய்து வருவதாகவும், இந்த இடமாற்றத்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். இங்க இருக்க 10-11 குடும்பம் பக்கத்துல இருக்கிறோம். கோயில பர்மிஷன் கேட்டு தான் நாங்க வீடு கட்டணும். இப்ப கட்டி 10 லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டினதுக்கு அப்புறம் இப்ப அங்க வீட்டை காலி பண்ண இடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு போற வழி இல்ல, காசு வேற இடம் கொடுத்தாலும் கட்ட வசதி இல்ல. நீங்க தானே கடன் வீடு கட்டின கடனே 2 லட்சம் பாக்கி இருக்கு, ஆளுக்கு 2 லட்சம் பாக்கி இருக்கு. நீங்க தான் ஏதாச்சும் உதவி செய்யணும். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தான் அளித்த மனு மீது நடவடிக்கை எடுக்காத வட்டாட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து முத்துசாமி என்ற மாற்றுத்திறனாளி மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் முத்துசாமி மீது தண்ணீர் ஊற்றி மீட்ட நிலையில் விசாரணைக்காக தாந்தோன்றிமலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். குமரி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டு திஹார் ஜெயிலில் அடைக்கப்பட்ட குற்றவாளி சையது அலி நவாஸ் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தப்பட்டார். மேலும் இந்த கொலை முயற்சி வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகளுடன் காணொலி மூலம் விசாரணை நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே வசுவசமுத்திரம் கிராமத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் சாலை சேதமடைந்து உள்ளதால் பேருந்து சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது என வேதனை தெரிவிக்கும் மக்கள் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் முருகமங்கலம் கிராமத்தில் இடிபட்ட பாலத்தை புதிதாக கட்டித்தர வேண்டி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குத்தாலம் அடுத்த முருகமங்கலம் புதுத்திரு செல்லும் வழியில் உள்ள மயிலன் வாய்க்கால் பாலம் சேதமடைந்துள்ள நிலையில் இதனால் அப்பகுதியாக 4 சக்கர வாகனங்கள் மற்றும் அவசர உதவிக்கு 108 ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உலக நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு சென்னை பல்லாவரத்தில் உள்ள கண்டோன்மெண்ட் உயர்நிலைப் பள்ளியில் 1999 ஆண்டு முதல் 2001 ஆண்டில் 25 ஆண்டுகள் முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளியில் ஒன்றாக இணைந்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதுடன் தங்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்பு தங்களின் ஆசிரியர்களை சந்தித்த முன்னாள் மாணவர்கள் மலர்களை தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் அருகே ஆர்கே நகர் பகுதியில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை எடுக்காத பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 4 அதிகாரிகளை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மாவட்ட செயலாளர் சுறாவேலு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாகவும், கழிவுநீர் சாலைகளில் ஓடுவதால் டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற நோய்கள் வருவதாகவும் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் அம்பத்தூர் மற்றும் கொரட்டூர் பகுதிகளில் இயக்கப்படும் மின்சார ரயிலில் பட்டாக்கத்தியுடன் அச்சுறுத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரயில் படிகளில் தொங்கியபடி 2 அடி நீளமுள்ள கூர்மையான கத்தியை நடைமேடையில் தேய்த்துக் கொண்டே செல்லும் காட்சி பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து ரயில்வே போலீசார் விசாரணை செய்ய வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மது பிரியரான பிச்சை ராமேஸ்வரம் திருக்கோவில் அருகாமையில் மதுக்கடை திறக்க வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மது பிரியர்கள், மீனவர்கள் உள்ளிட்டோர் 20 கிலோமீட்டர் கடந்து மது வாங்க போகும்போதும் வரும்போதும் விபத்தில் சிக்கி 200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படுவதாக தெரிவித்து மனு அளித்துள்ளதாகவும், மதுக்கடை திறக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக கள்ளத்தில் பாட்டில் மாலை அணிந்தபடி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமர்ந்து போராடுவேன் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வந்து அப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்டர் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகுது. வருஷத்துக்கு 200 பேர் பாதிக்கப்படுறாங்க. உடல் ரீதியா, மன ரீதியால கால் ஒடிஞ்சது, உயிர் போறது பெரிய அதிசயமா இருக்கு. இந்த டாஸ்மார்க்கெட்டு உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு, மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உடனே அதை வந்து டாஸ்மார்க்கை திறக்க வேண்டும். ராமேஸ்வரத்தில் திறக்க வேண்டும். ஏன் திறக்கணும்? மதுப்பிரியர்கள் நிறையா இருக்கிறாங்க, மீனவர் இருக்காங்க, உழைப்பாளி மக்கள் இருக்காங்க. இவர்கள் அன்றாடம் வந்து மேல்கால் வலி, அசதி, இந்த மாதிரி மழை காலங்களில் வந்து வேலை அதிகமாக இருக்கு. அதனால வாங்கி அதை உண்ணுவார்கள். அதனால வந்து உடனடியாக மதுக்கடை திறக்க வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டம் கும்பரம் ஊராட்சியில் விமான நிலையம் அமைக்க போவதாக வெளியான தகவலை அடுத்து விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தஞ்சம் புகுந்த 7 கிராம பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதிகளில் தென்னை பனை அதிகம் வளர்க்கக்கூடிய இடங்களில் தற்போது விமான நிலையம் அமைக்க ஆய்வு மேற்கொண்டதாகவும், விமான நிலையம் அமைத்தால் தங்களுடைய 7 கிராம மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் முடக்கப்படும் எனவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்கள் பகுதியில், அதாவது கும்பரம் ஊராட்சியை சேர்ந்த 7 கிராமத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஏர்போர்ட் வர வேண்டாம். என்ன காரணம்னு சொன்னால், எங்கள் பகுதியில் எல்லாம் சிறு விவசாயிகள் தான் இருக்கிறோம். ஒரு ஆளுக்கும் 1 ஏக்கரான்னு 50 சென்ட் 30 சென்ட் வச்சுட்டு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இடத்த வந்துட்டு அரசாங்கம் ஆக்கிரமிப்பு, அதாவது கையகப்படுத்தி விமான நிலையம் வந்துட்டு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணும் பட்சத்தில் எங்களுடைய அடிப்படையான வாழ்வாதாரம் வந்து கெட்டு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வர விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏர்போர்ட் விஷயத்தை வந்துட்டு எங்கள் பகுதியில் தயவு செய்து கொண்டு வர வேண்டாம் அப்படின்றத ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை நாங்கள் அரசாங்கத்தின் முன்பக்கம் வைக்கிறோம். கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் வைதிரி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஹனி மியூசியம் அருகே உள்ள குழந்தைகள் பூங்காவில் ஒரு காட்டு யானை நுழைந்தது. அங்கு அமைக்கப்பட்டிருந்த ராட்டினத்தை தனது தும்பிக்கையால் சுற்றி விளையாடிய அந்த யானையின் காட்சி தற்போது வலைதளங்களில் பகிரப்பட்டு தற்போது வைரலாகி வருகிறது. குறைந்த வாடகையில் ஆட்டோவை இயக்கி வருவதால் மற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் மிரட்டி அடிதடியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி ஈரோடு மக்கள் ஆட்டோ நல சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. மேலும் ஆட்டோ நல சங்கம் சார்பில் பதிவு செய்யப்பட்ட அரசு விதிமுறைக்குட்பட்டு மொபைல் செயலி மூலம் குறைந்த வாடகையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆட்டோக்களை இயக்கி வருவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் புகார் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி யூனியன் கம்பிலியம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆண்டிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கருப்புசுவாமி கோயிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பழனி, தேனி, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கம்பிலியம்பட்டி, ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாநகராட்சியில் மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற மாமன்ற உறுப்பினர் சாதாரண கூட்டத்தில் சட்ட விதிகள் படி கூட்டத்தை கூட்டவில்லை என திமுக மாமன்ற உறுப்பினரே வாக்குவாதம் செய்த நிலையில் இந்த கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இதற்கு கண்டனம் தெரிவித்து திமுக உறுப்பினர்களே கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை எள்ளியப்பா நகரில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலில் நாட்டு மக்கள் நலமுடன் வாழவும் மழை பெருக வேண்டியும் பெண்கள் விளக்கு பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டனர். ஆடி திருவிழாவை முன்னிட்டு வாலஜாபேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் இழப்பீடு தொகை வழங்க வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இழப்பீடு வழங்க வேண்டும் அல்லது பயன்படுத்தாத நிலங்களை விவசாயிகளுக்கு திருப்பி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மேல்வழக்கூர் ஊராட்சியில் 100 நாள் வேளையில் ஊதியம் குறைத்து வழங்குவதாகவும் இதுகுறித்து கேள்வி எழுப்பினால் பணி மேற்பார்வையாளர் தகாத வார்த்தையால் ஆபாசமாகவும் ஜாதி ரீதியாகவும் பேசுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணி மேற்பார்வையாளர் மறுவரசி என்பவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் தங்கள் வேலைக்கு ஏற்ற ஊதியம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 100 நாள் வேலையில எங்களுக்கு நாங்க செய்யற அளவிற்கான ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது. அதைப்படி நாங்க கேட்டோம்னா எங்களை ஓவர்த்துடைய அவங்க அம்மா மிரட்டுறாங்க. நேற்று ஒரு பேட்டி ஒன்று எடுத்து போட்டோம். அதை வச்சு நேற்று ஈவினிங்ல இருந்து எங்களை அசிங்கமா பேசுறாங்க. காது விட்டு கேட்க முடியல. எங்க ரிலேட்டிவ்லாம் இதே ஊர்ல இருக்கிறாங்க. எல்லாம் என்னை திட்டுறாங்க, நீ ஏன் இந்த வேலைக்கு போன, உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அவ்வளவு அசிங்கமா காது விட்டு கேட்க முடியல. இன்னைக்கு அந்த ஊரே சாட்சின்னு ஓவர்த்து அவங்க அம்மா இதே ஊர்ன்றதுனால அவங்க தேவைப்பட்டங்க அனைத்து பேரையும் கூட்டு 3வது 4வது கூட்டு என்னை மாணவரியா பேசுறாங்க. ஓவர்த்து என்னை சீ ஓடு அப்படின்னு சொல்றாங்க. சீன்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லலாமா? எனக்கு அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க எங்களுக்கு ஓவர்ஸ் இந்த ஓவர்ஸ் வேணா வேற ஓவர்ஸை மாத்தி விடுங்க. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அணையின் நீர்மட்டம் 68.50 அடியை எட்டியது. இதனையடுத்து தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய செயலாளர் கலையரசன் என்பவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி பூத் சிலிப் முறையாக வழங்கப்படவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொது வாக்குச்சாவடி 165 வாக்காளர்களுக்கு பூத் சிலிப் முறையாக வழங்கப்படவில்லை என்றும் இது சம்பந்தமாக வாக்காளர்களின் ஒப்புகை கையெழுத்துக்களை போலி ஆவணங்கள் தயாரித்து அனுப்பியுள்ளதாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பிரகாஷ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். சேர்க்காம இவரா எலெக்ஷன் அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு ஒரு சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கிட்ட அவங்ககிட்ட கொடுத்து விநியோகம் பண்ணார். நேரடியா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்காம விநியோகம் பண்ணார். அது தவறுன்னு சொல்லி அந்த ஒப்புகை சீட்டு வாங்கணும். அவங்க பூத் ஸ்லிப்பை வீடு வீடா கொடுத்து அதுக்கு ஒப்புகை கையெழுத்து வாங்கணும் அந்தந்த குடும்பத்துல. அது வாங்கல. அது ஆர்டிஐல கேட்டு வாங்கும்போது அவரா போர்ச்சரியா அவரே எல்லாரோட கையெழுத்தும் யாராவது வாக்கு அந்த அடையாள சீட்டுன்னு சொல்ற பூத் ஸ்லிப் கொடுத்தாங்களோ கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவரா கையெழுத்தும் ரேகையும் எல்லாம் அவரா பதிவு பண்ணி எங்களுக்கு பதிலாக கொடுத்துட்டாரு. அது சம்பந்தமா இது சம்பந்தமா இந்த ஒரு பிஎல்ஓ சம்பந்தமா தேர்தல் முடிஞ்ச உடனே 16/5/2024 அன்னைக்கே கலெக்டருக்கும் தலைமை தேர்தல் நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தமிழ்நாடு அவர்களுக்கு எல்லாத்துக்கும் மனு அனுப்பிச்சிருந்தோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடந்த 21ஆம் தேதி வரைக்கும் 4வது நினைவூட்டல் கடிதம் இது கலெக்டர் இருந்து வருது. நான் கொடுத்த மனுவுக்கு ஆக்ஷன் எடுக்காம தொடர்ந்து கீழே இருக்கிற அவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கிற ஆர்டிஓ, தாசில்தார், தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் இவங்களுக்கு தொடர்ச்சியா நினைவூட்டல் கடிதம் மனுதாரர் கொடுத்திருக்கிற புகார் அடிப்படையில் விசாரணை செஞ்சு எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும்னு இதே நடவடிக்கை எடுத்து அறிக்கை கொடுக்கணும். தொடர்ச்சியா 4வது முறையா கடந்த மாசம் வரைக்கும் இந்த லெட்டர் மட்டும் தான் வந்துட்டு இருக்கபடியே எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியத்திற்குட்பட்ட பிள்ளைமடம் தில்லை நாச்சியம்மன் கோவில் குடியிருப்பு, உடையர் வலசை உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆண்டாண்டு காலமாக மீன்பிடி தொழிலுக்கு செல்லக்கூடிய பாதையை கடலோர காவல் படையினர் 4 நாட்களாக வேலி அமைத்து தடுப்புச் சுவர் அமைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 கிராம மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வருத்தம் தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். முக்கிய வேணும் எங்களுக்கு பாதையில இருந்தா தான் மீன் பிடிப்புக்கு நான் கரவலை போட்டிருப்பாங்க. கரவலையில பொருந்து எங்க கூலிப்படைய போய் அங்கேயே வலை இழுப்பாங்க. வலை இழுத்துட்டு வருவாங்க. எங்களுக்கு பாதை தான் முக்கிய வேணும். எங்களுக்கு எங்க வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுல எங்களுக்கு பாதை வேணும். ஆமா. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மாகாதனபுரத்தில் 500 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த மகாலட்சுமி அம்மன் கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வினோத திருவிழா நடைபெற்றது. இதில் 540 பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தேனி மாவட்டம் குச்சனூரில் இருந்து சங்கராபுரம் செல்லும் சாலையில் திறந்தவெளி மலையடிவாரத்தில் இசை போட்டி திருவிழா நேற்றும் இன்றும் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட மைக் செட் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு தங்களது ஒலிபெருக்கியின் திறன்களை வெளிப்படுத்தினர். இந்த ஒலிபெருக்கி போட்டியானது 2 ஒளிபரப்ப சொல்லி நம்ம ரெண்டுல எந்த ஒளிபரப்புகள் சிறப்பா சுத்தமா முறையான முறையில் பழைய கிராம
ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தொழில் முறைப்படி ஒளிபரப்புறாங்களோ அவங்களுக்கு வந்து ஊக்கம் வைக்கக்கூடிய வகையிலேயே முதல் பரிசு 2ஆம் பரிசு கொடுத்து உதவுறோம். இது போக இது வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஊருக்கு அவுட்லேயே நடத்திக்கிட்டு வர்றோம். இதை வந்து எங்களுக்கு வந்து அரசாங்கம் ஏற்கனவே நம்ம ஒவ்வொருவரையும் பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து அரசு அனுமதியோட ஊருக்கு பக்கத்தில் நடத்தினா இது மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நேரங்களில் இந்த கோயில் திருவிழா மற்றங்கள் இல்லாத நேரங்களில் இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு வர்றோம். இதை வந்து மேலும் மேலும் நடத்துறதுக்கு நமக்கு அரசு முதல் பரிசு 30,000. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு மருத்துவமனை அருகே உள்ள ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்த ஒரு குதிரை திடீரென்று மிரண்டு ஏரிக்கரை சாலையில் ஓட்டம் பிடித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். போக்குவரத்து அதிகமுள்ள பிரதான சாலையில் ஓட்டம் பிடித்த குதிரையின் உரிமையாளர் யார், எதற்காக விட்டுச் சென்றார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.